பாதுகாப்பு தணிக்கைகள் முடிவடையும் வரை ஏர் இந்தியா விமானங்களுக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, மனுவில் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன? பாதுகாப்பு தணிக்கைகள் முடிவடையும் வரை ஏர் இந்தியா விமானத்தினுடைய இயக்கத்தை நிறுத்தி வைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு என்பது வழக்கறிஞர் அஜய் பன்சால் என்பவரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக கடந்த 20ஆம் தேதி அஜய் பன்சாலும் அவருடைய மனைவியும் டெல்லியிலிருந்து ஏர் இந்தியா மூலமாக சிகாகோ சென்ற பொழுது நடுவானில் விமானம் பறக்கும் வரை எந்த ஒரு ஏசியினுடைய செயல்பாடு இல்லை எனவும், மேலும் பொழுதுபோக்கு அமைப்புகள் உள்ளிட்டவையும் செயல்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் இந்த மனுவில் முன்வைத்துள்ளார். இந்த புகாரை ஏர் இந்தியா விமானத்திடம் அளித்த பொழுது 10,000 ரூபாய் நஷ்டம் ஈடு வழங்கியதாக அவர் இந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டு, தொடர்ந்து ஏர் இந்தியா விமானத்தில் சமீப காலமான குறைபாடுகள் என்பது அதிக அளவில் ஏற்பட்டு வருவது கண்டறிந்து விமான போக்குவரத்து இயக்குநர் ரகமானது தற்பொழுது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் அதில் முன்வைத்துள்ளார். எனவே தற்பொழுது நடைபெற்று வரும் ஏர் இந்தியாவுடைய அந்த போயிங் ரக விமானங்கள் பாதுகாப்பு சோதனைகள் முடிவடையும் வரை இந்த விமானங்களை இயக்குவதற்கான ஒரு தடையை விதிக்க வேண்டும் எனவும், விமானத்தினுடைய ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக புதிய பாதுகாப்பு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்து இந்த மனுவை அவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விமானத்தின் இயக்கம் தொடங்குவதற்கு முன்பாக விமானத்தினுடைய என்ஜின் மற்றும் கேபின்கள் உள்ளிட்டவற்றில் கட்டாய சோதனைகள் நடத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த மனுவில் அவர் முன்வைத்துள்ளார். உச்சநீதிமன்றத்தை சார்ந்த வழக்கறிஞர் அஜய் பன்சால் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்வது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த மனுடைய விசாரணை விரைவில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.